ஸ்ரீ காசி காண்டம் 71ஆம் அத்தியாயம். துர்க்கையின் சுரண்டல்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், அன்னை உமையின் மைந்தனே, தெய்வத்திற்கு துர்க்கை என்ற பெயர் எப்படி வந்தது? காசியில் அவளை எவ்வாறு வழிபட வேண்டும்? இதை எனக்கு விளக்குங்கள். ஸ்கந்தன் கூறினார், மிகவும் புத்திசாலியான கலச பிறவியான முனிவரே, தெய்வத்திற்கு துர்க்கை என்ற பெயர் எப்படி வந்தது? அவளை எப்படி சாதகர்கள் வணங்க வேண்டும் என்பதை நான் தங்களுக்கு கூறுகிறேன். தைத்திய குருவிற்கு பிறந்த துர்க்கை என்ற ஒரு பெரிய தைத்தியர் இருந்தார். கடுமையான தவம் செய்த பிறகு அவர் மனிதர்களால் வெல்ல முடியாத வரத்தை பெற்றார். அதன் பின்னர் புவக சுவக இவற்றில் துவங்கி அனைத்து உலகங்களும் தனது கரங்களின் வலிமையால் போரில் அவற்றை வென்ற பிறகு அவரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டன. அந்த சக்தி வாய்ந்த அசுரனே தேவேந்திரன், வாயு, சந்திரன், யமன், அக்னி, வருணன் மற்றும் குபேரன் ஆகியோரின் சக்திகளை ஏற்றுக்கொண்டான். அவனே ஈசானன், ருத்ரன், அர்கன் அதாவது சூரிய கடவுள் மற்றும் வசுக்களின் பதவியை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு பயந்து பெரிய முனிவர்கள் கூட தவம் கைவிட்டனர். அவனுக்காக பயந்து பிராமணர்கள் வேதங்களை படிப்பதை நிறுத்தினர். யாகங்களை செய்வதற்கான மூடப்பட்ட இடங்கள் அவனது தாங்க முடியாத கொடுமை வீரர்களால் அழிக்கப்பட்டன. பல கற்புமிக்க பெண்கள் அதாவது அசுரர்கள் தீய பாதையை பின்பற்ற தீர்மானித்ததால் அவர்களால் கோபமடைந்தனர். மற்றவர்களின் உடைமைகளை வலுக்கட்டாயமாக எடுத்து சென்ற பிறகு அவர்கள் அவற்றை அனுபவித்தனர். ஏனெனில் அவை வெல்ல முடியாதவை. அவர்கள் தங்கள் நடத்தையில் தீயவர்களாகவும் அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு செயலிலும் இரக்கமற்றவர்களாகவும் இருந்தனர். ஆறுகள் அவற்றின் வழக்கமான பாதையிலிருந்து திசை திருப்பப்பட்டன. நெருப்பு எரிவதை நிறுத்தியது. அவன் மீதான பயத்தால் அந்த ஒளிர்வுகள் பிரகாசமாக இல்லாமல் போய்விட்டன. அறைகளின் வடிவத்தில் இருந்த கன்னி பெண்களின் முகங்கள் எங்கும் பிரகாசமற்றதாகிவிட்டன. அனைத்து புனிதமான சடங்குகளும் செய்யப்படுவது நிறுத்தப்பட்டன. துர்க்குணமிக்கவை வெற்றி பெற்றன. அவர்கள் மட்டுமே மேகங்களாக மாறி விளையாட்டுத்தனமாக பொழிந்தன. அவனுக்கு மிகுந்த பயத்தில் விதைகள் விதைக்கப்படாவிட்டாலும் பூமி தாவரங்களை வளர்த்தது. தரிசாக இருந்த கனி தராத மரங்கள் கூட கனிகளை தந்தன. கடவுள்கள் மற்றும் முனிவர்களின் மனைவிகள் அந்த அதிகப்படியான திமிர் பிடித்த அரக்கனால் சிறையில் அடைக்கப்பட்டனர். சொர்க்கவாசிகள் அனைவரும் அவனால் காட்டில் வசிப்பவர்களாக மாற்றப்பட்டனர். மிகவும் பயந்து போன மனிதர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்ற கடவுள்களை கண்ணியமான உரையாடலால் கூட மதிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் அப்படி செய்தால் சிரமங்களையும் பேரழிவுகளையும் சந்திப்பார்கள். ஸ்கந்தன் கூறினார், பிறப்பின் உன்னதமோ அல்லது நல்ல பழக்கமோ நடத்தையோ மகத்துவத்திற்கு பங்களிக்காது. உயர்ந்த பதவி மட்டுமே நலனுக்கு உகந்தது. உயர்ந்த பதவியிலிருந்து விழுவது அற்பத்தனம் என்று கருதப்படுகிறது. துன்பத்திலும் துயரத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டாலும் செல்வத்தால் கரைப்பட்ட மனம் கொண்டவர்களின் முற்றத்தில் காலடி எடுத்து வைக்காதவர்கள் மட்டுமே பாக்கியவான்கள். உலகில் மரணம் சிறந்தது, ஏனெனில் அதில் அவமானம் இல்லை. அற்பத்தனம் இருந்தால் அழியாமை கூட நலனுக்கு உகந்ததல்ல. அவர்கள் மட்டுமே உண்மையாக வாழ்கிறார்கள். அவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள். கடல் போன்ற மனம் துன்பத்திலும் கூட அதன் கண்ணியமான கம்பீரத்தை விட்டு கொடுக்காதவர்கள். சில நேரங்களில் செழிப்பில் உயர்வுண்டு, சில நேரங்களில் துன்பம் வரும். மன உறுதி கொண்ட ஒரு ஞானி இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் தைரியத்தை விட்டு கொடுக்கலாகாது. தகுதியானவர்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் ஞானிகள் மனதில் கொள்ள வேண்டும். சமநிலையை ஒருபோதும் கைவிடலாகாது. மகிழ்ச்சியும் துக்கமும் நிலையற்றவை. துன்ப காலங்களில் மனச்சோர்வடைபவன் அழிந்து விடுகிறான். அவனை பொறுத்தவரை இரு உலகங்களும் தொலைந்து போகின்றன. எனவே ஒருவர் மனச்சோர்வை தவிர்க்க வேண்டும். இந்த உலகத்திலும் மற்ற உலகிலும் பேரழிவு ஏற்பட்டாலும் மக்கள் தைரியமாக இருந்தால் அவர்களின் தைரியத்தால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டப்படும் எந்த துன்பமும் பேரழிவும் அவர்களை மீண்டும் தொடாது. தங்கள் ராஜ்யத்தை இழந்த தேவர்கள் மகேஸ்வரனாரிடம் அடைக்கலம் தேடினர். அதன் பிறகு சர்வ வல்லமை உள்ளவர் சிவபெருமான் தேவிக்கு அசுரனை அடக்க உத்தரவிட்டார்.
மகா பெருமானின் கட்டளையை மகிழ்ச்சியுடன் பெற்ற பவானி அன்னை அழியாதவர்களுக்கு பயத்திலிருந்து விடுதலையை உறுதி செய்து போருக்கு சென்றாள். 3 உலகங்களிலும் மிகவும் அழகான காளராத்திரியை தனது பிரகாசத்தால் அழைத்தாள். ருத்ராணி அவளை அசுரனை சவால் செய்ய அனுப்பினாள். தீய நடத்தை கொண்ட அந்த தைத்தியனை அடைந்த பிறகு காளராத்திரி கூறினார், தைத்தியர்களின் தலைவனே, 3 உலகங்களின் செல்வத்தையும் விட்டுவிடு. தேவேந்திரன் 3 உலகங்களையும் திரும்ப பெறட்டும். நீங்கள் ரசாதலத்திற்கு செல்லுங்கள். வேதங்களில் விதிக்கப்பட்ட மற்றும் வேதங்களின் விளக்க உரையாளர்களுக்கு கட்டுப்பட்ட அனைத்து புனித சடங்குகளும் செய்யப்படட்டும். உன்னில் பெருமையின் தடயம் இருந்தால் போருக்கு வாருங்கள். இல்லையெனில் நீ வாழ விரும்பினால் தேவேந்திரனிடம் அடைக்கலம் தேடு. நான் தெய்வத்தால் அனுப்பப்பட்டவன். இந்த செய்தியை தங்களுக்கு கூற மிகவும் நல்ல அம்சங்கள் உள்ளன. நீங்கள் அதில் அலட்சியமாக இருந்தால் உங்கள் மரணம் நிச்சயம். எனவே பெரிய அசுரரே, சரியானதை செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை கேட்க நீங்கள் ஆர்வமாக இருந்தால் உங்கள் உயிரை காப்பாற்ற அவளிடம் கூறுங்கள் மற்றும் உங்கள் உயிரை காப்பாற்றுங்கள். மகாகாளி தேவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் தைத்தியர்களின் மன்னர் கோபத்தில் எரிந்தார். அவளை பிடி, அவளை பிடி. 3 உலகங்களின் இந்த மந்திரவாதி என் நல்ல அதிர்ஷ்டத்தால் இங்கு வந்துள்ளார். இது 3 உலகங்களின் ஆட்சியில் பிறந்த செல்வத்தின் வடிவத்தில் உள்ள கொடியின் பெரிய பழம். இந்த பெண்ணுக்காகவே தேவர்கள், முனிவர்கள் மற்றும் ஆண்கள் என்னால் சிறையில் அடைக்கப்பட்டனர். என் தரப்பில் எந்த சிரமமும் இல்லாமல் மங்களத்தின் எழுச்சியால் அவள் என் சொந்த இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறாள். அதிர்ஷ்டத்தின் சக்தியால் காட்டில் தங்கியிருந்தாலும் சரி, சொந்த வசிப்பிடத்திலோ தங்கியிருந்தாலும் சரி, ஒருவருக்கு தகுதியானது நிச்சயமாக வரும். உதவியாளர்கள் அவளை பெரிய பெண்கள் குடியிருப்பிற்கு அழைத்து செல்லட்டும். என் ராஜ்யம் இந்த அற்புதமான அலங்கார பெண்மணியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நான் மிகவும் புத்திசாலி. இன்று என் செல்வத்தில் இவ்வளவு பெரிய உயர்வு பெற்றுள்ளேன். இந்த செல்வம் எனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, முழு தைத்திய இனத்திற்கும் சொந்தமானது. மூதாதையர்கள் நடனமாடட்டும். உறவினர்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையட்டும். மிருத்யு, காலன், அந்தகன், மாறாக அனைத்து தேவர்கள் பயத்தின் பயங்கர தாக்கத்தை உணரட்டும். அவன் இவ்வாறு கூறியபோது உதவியாளர்கள் அவளை அழைத்து செல்ல அவள் அருகே வந்தபோது தைத்தியர்களின் தலைவனுக்கு காளராத்திரி பதிலளித்தார். காளராத்திரி தேவி கூறினார், மிகுந்த ஞானம் கொண்ட தைத்தியர்களின் அரசரே, இது உங்களை போன்றவர்களுக்கு சரியாகாது. நீங்கள் தூதர்கள் மட்டுமே. நாங்கள் மற்றவர்களை மிகவும் சார்ந்து இருக்கிறோம். சிறந்த அரசியல்வாதியை மிகவும் அற்பமானவர் கூட ஒரு தூதனை ஒருபோதும் துன்புறுத்தலாகாது. தங்களை போன்ற பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த பிரபுக்களின் விஷயத்தில் என்ன? பெரிய அரசரே, தூதர்கள் போன்ற இழிவானவர்களுக்கு ஏன் இந்த உதவி? அவள் வருகையில் தெய்வம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் வருவோம். தைத்தியர்களின் தலைவரே, போரில் என் எஜமானியை வென்று என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பெண்களை மகிழ்வித்தபடி மகிழுங்கள். இன்றும் அவளை பார்ப்பதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். உங்கள் மூதாதையர்களுடன் உங்கள் உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்கள் நீண்ட கால ஆசைகள் அனைத்தும் இன்று நிறைவேறும். பாதுகாக்க யாரும் இல்லை. அவள் ஒரு பலவீனமான பெண். அவள் அனைத்து நேர்த்தியான அம்சங்களையும் கொண்டவள். அவளை காண்பது உங்களுக்கு ஏற்றது. பிரபஞ்சத்தில் இரத்தினங்களின் மிகப்பெரிய சுரங்கமான அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை நான் தங்களுக்கு காண்பிப்பேன். என்னை போன்ற ஒருவர் இருந்தால் உங்கள் மையலுக்கு என்ன நிறைவாக இருக்கும். இந்த நாளின் இறுதி வரை நான் உங்கள் அருகிலிருந்து வெளியேற மாட்டேன். எனவே என்னை பிடிக்க விரும்பும் இந்த உதவியாளர்களை தடுத்து நிறுத்துங்கள். அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் காமத்தாலும் கோபத்தாலும் மயங்கிய அந்த அசுரன், அவள் தனக்கு மரணமாக இருந்தாலும் அவள் தூதுவன் மட்டுமே என்பதை விரும்பினான். முனிவரே, அவர் அன்னகர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார், பணியாளர்கள் அவளை விரைவாக அந்தப்புரத்திற்கு அழைத்துச் செல்லட்டும். அந்த வலிமை மிக்க மந்திரிகள் அவளை பலவந்தமாக கைப்பற்ற முயன்றனர். ஹூம் ஹூ என்ற அவளது வாக்கு சத்தத்திலிருந்து வெளிவந்த நெருப்பால் அவள் விரைவாக அவர்களை சாம்பலாக்கினாள்.
அந்த தூதரால் ஒரு நொடியில் அவர்கள் சாம்பலாவதை கண்ட தைத்தியர்களின் இறைவன் கோபமடைந்தார். தனது விழிகளின் அசைவால் துர்தரன், துர்முகன், கரன், சிராபாணி, பாஷபாணி, சுரேந்திர மதனன், ஹனு, யக்ஞாரி, கட்லோமன், உக்ராசியர், தேவகாம்பனர் போன்ற 30,000 தைத்தியர்களை படைத்தார். தானவர்கள் இந்த பொல்லாத பெண்ணை விரைவாக கயிறுகளால் கட்டி அவளுடைய தலைமுடியை கலைத்து அவளுடைய ஆடைகளையும் ஆபரணங்களையும் தளர்த்தி அவளை கயிறுகளால் கட்டி அவளை கொண்டு வரட்டும். தைத்தியர்களின் தலைவனின் கட்டளைப்படி துர்தரையை தலைவனாக கொண்ட அசுரர்கள் கரங்களில் கயிறுகள், வாள்கள் மற்றும் சுத்தியல்களை பிடித்திருந்த அவளை பிடிக்க முயன்றனர். பெரிய மலைகளைப் போல பெரிய மற்றும் கனமான உடல்களை கொண்ட கரங்களை உயர்த்தி ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகளை பிடித்திருந்த அந்த அசுரர்கள் அனைவரும் அவள் வெளியேற்றப்பட்ட மூச்சால் வலுக்கட்டாயமாக தாக்கப்பட்டு கால்களின் முனைகளுக்கு வீசப்பட்டனர். நூற்றுக்கணக்கான கோடி தைத்தியர்கள் அடித்து செல்லப்பட்ட போது தேவி காலராத்திரி வான்வெளி பாதையில் புறப்பட்டார். கோடி ஆயிரக்கணக்கான பெரிய அசுரர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான இடத்தை நிரப்பினர். அவள் முன்னேறும்போது அவளை பின்தொடர்ந்தனர். துர்கா என்ற பெரிய தைத்தியர் கோபத்துடன் 100 கோடி ரதங்கள், 200 அற்புதர்கள், அதாவது 2000 கோடி யானைகள் மற்றும் காற்றின் வேகம் கொண்ட 1 கோடி அற்புதர் குதிரைகளுடன் புறப்பட்டார். காலாட்படை வீரர்கள் எண்ணற்றவர்கள். அவர்கள் தங்கள் பாதங்களுக்கு கீழே பெரிய பாறைகளை தூளாக மாற்றினர். அவர்கள் மிக பெரியவர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் மூவரையும் பயமுறுத்தினர். உலகங்கள் மற்றும் அவர்கள் தங்கள் ஆயுதங்களையும் ஆயுதங்களின் கூடங்களையும் உயர்த்தி வைத்திருந்தனர். அவள் வந்த பிறகு தைத்தியரின் தவறான செயலை அவள் தெரிவித்தாள். விந்திய மலையில் முகாமிட்டிருந்த மகாதேவியை கண்டதும் தைத்தியர்களின் தலைவன் மையல் கடவுளின் அம்புகளால், அதாவது மன்மதனின் அம்புகளால் தனது இதயம் துளைக்கப்பட்டதை உணர்ந்தான். அவள் 1000 பெரிய கரங்களை வைத்திருந்தாள். அவள் கரங்களில் பல்வேறு பயங்கர ஆயுதங்களால் அதிகமாக பிரகாசித்தாள். அவள் சண்டையிட ஆர்வமாக இருந்தாள். உதயமாகும் சந்திரனின் எண்ணற்ற கதிர்களால் அவளுடைய அற்புதமான முகம் சுத்தமாக நீராட்டப்பட்டது போல, அதாவது நீரில் சுத்தம் செய்யப்பட்டது போல் தோன்றியது. அழகு கடலில் இருந்து மேலே நகரும் ஒரு விசித்திரமான சந்திரனின் அசாதாரண நில ஒளியைப் போல அவள் தோன்றினாள். அவளுடைய உருவம் எங்கும் நிறைந்திருந்தது. பெரிய மாணிக்கங்களின் தொகுப்பில் பிரகாசத்தால் 3 உலகங்களின் அழகிய நகரங்களை ஒளிரச் செய்யும் மிகவும் ஒளிமயமானவள் அவள். சிவனின் கண் நெருப்பால் எரிக்கப்பட்ட அன்பின் கடவுளை உயிர்ப்பிக்கும் பெரிய மூலிகை படர் கொடியைப் போல அவர் இருந்தாள். அவள் பிரபஞ்சத்தை அழகாக பிரகாசிக்கும் அழகின் அனைத்து கூறுகளாலும் மயக்கும் பெரிய மருத்துவ தாவரத்தை ஒத்திருந்தாள். கடுமையான கொடுங்கோன்மை சக்தியின் அரக்கன் தனது பெரிய படையின் தலைவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டான். ஜஷபா, மகாஜம்பா, குஜம்பா, விகடனனா, லம்போதரா, மகாகாயா, மகோதஷ்டா, மகாஹனு, பிங்காக்ஷா, மகிஷாகிரீவா, மகோக்ரா, அத்யுக்ர, விக்ரஹாரகா, கிரகணகிரகா, சம்க்ரந்தனா, மகாபயா, ஜிதாந்தகா, மகாபாஹு, மகாவக்த்ர, மஹீதர, துந்துபி, துந்துபிரப, மகாதுந்துபி, நாசிகா, உக்ரஸ்ய, தீர்க்கதாசன, மேககேசா, விருக்ஹானகா, வக்ரஹவஸ்யா, சிஷா, மகோத்கதா, சுகதுண்டா, பிரசண்டஸ்ய, பீமாக்ஷா, சூத்ரமானச, உலூக்கநேத்ரா, காங்கஸ்ய, காகதுண்டா, கராலவக், தீர்க்கக்ரீவ, மகாஜரலோக, மகாஜரிக, ரக்தபிந்து, ஜபநேத்ரா, வித்யுஜ்ஜிஹ்மா, அக்னிதாபனா, தூம்ராக்ஷா, தூமனிக்ஷ்வாசா, காண்டா, சந்தான சுதாபனா மற்றும் பிறர்
மகாபிஷனின் கட்டளையை உன்னுடைய தலைவனாக கேளுங்கள். உங்களில் அல்லது மற்றவர்களில் யாராவது இந்த விந்திய வாசினியை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் பலவந்தமாகவும் அல்லது வஞ்சகமாகவும் கொண்டு வர முடிந்தால் நான் இன்று அவருக்கு தேவேந்திரனின் பதவியை வழங்குவேன். இதில் ஐயமில்லை. இந்த அழகான பெண்ணை கண்டதும் என் மனம் கலங்கிவிட்டது. காமனின் அம்புகளால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட என் மனம் அதை அடைய முடியாமல் மேலும் கலங்கி விடாமல் இருக்க நீங்கள் அனைவரும் உடனடியாக போகட்டும். தைத்தியர்களின் தலைவியான துர்க்கையின் இந்த வார்த்தையை கேட்டதும் அனைத்து தைத்திய பணியாளர்களும் பயபக்தியுடன் தங்கள் கரங்களை இணைத்து கூப்பி இவ்வாறு கூறினர். அரசரே, கவனமாக கேளுங்கள். இந்த பணி கடினமானதா? குறிப்பாக ஒரு ஆதரவற்ற பலவீனமான பெண்ணின் பணியா? ஐயா, அவளை கொண்டு வருவதில் எவ்வளவு பெரிய முயற்சி தேவை? 3 உலகங்களிலும் நம்மை எதிர்கொள்ள யார் துணிவார்கள்? அனைத்து உயிரினங்களும் அழிக்கப்படும் நேரத்தில் தோன்றும் நெருப்பு தீப்பிழம்புகளின் திரளுக்கு இணையாக இயல்பாகவே நாங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள். மேலும் உங்கள் அருளால் இந்த முயற்சியில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம். மாட்சிமை தாங்கிய நீங்கள் இந்த கட்டளையை எங்களுக்கு வழங்கினால் உடனடியாக தேவேந்திரனையும் அவனது பெண்களையும் மருத்துக்களின் முழு படைகளையும் அழைத்து வந்து தங்கள் முன்னால் தங்களின் பாதங்களில் வீசுவோம். புவ புவஸ்வக ஆகிய உலகங்கள் உங்கள் கட்டளையின் கீழ் வந்துவிட்டன. மகா, ஜன, தப, சத்யா ஆகிய உலகங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தும் இடங்களாகும். பெரிய அசுரரே, உங்கள் கட்டளையினாலும் வழிகாட்டுதலினாலும் எங்களால் அடைய முடியாதது எதுவுமில்லை. வைகுந்தத்தின் இறைவன் எப்பொழுதும் தங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அனைத்து அழகான ரத்தினங்களையும் மகிழ்ச்சியுடன் அனுப்புகிறார். கைலாசத்தின் இறைவன் ஏற்கனவே நம்மால் புறக்கணிக்கப்பட்டார். ஏனெனில் அவர் விஷத்தை விழுங்கி அதிகப்படியான வறுமை காரணமாக சாம்பல், தோல் மற்றும் அரவங்களால் அலங்கரிக்கப்பட்டார். நம் மீதுள்ள பயத்தின் காரணமாக ஒரு பெண் தனது உடலின் பாதியில் மறைக்கப்பட்டுள்ளார். அவரது முழு கிராமத்திலும் வேறு எந்த 4 பாதங்களும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு வயதான காளை மட்டுமே உள்ளது. அதுவும் வேறு யாரையும் சார்ந்தது அல்ல. அவரது முழு நகரத்திலும் இந்த வகையான உதவியாளர்கள் வாழ்கின்றனர். அவர்கள் அனைவரும் தகன மைதானங்களில் வசிப்பவர்கள் மற்றும் இடுப்பு துணிகளை மட்டுமே அணிந்துள்ளனர். அவர்கள் சாம்பலால் வெண்மையாக தெரிகிறார்கள். அவர்களுக்கு ஒற்றை பசை போன்ற முடிகள் உள்ளன. ஐயா, வறுமையால் வாட்டப்பட்ட அந்த கணங்களை நாம் என்ன செய்வது? உண்மையில் கடல்கள் தினமும் இரத்தினங்களை வழக்கமாக அனுப்புகின்றன. ஐயா, பரிதாபகரமான அரவங்கள் ஒவ்வொரு மாலையிலும் தங்கள் தலைமுடியில் உள்ள இரத்தினங்கள் மூலம் நமக்காக வெளிச்சத்தை ஏற்படுத்துகின்றன. ஐயா, ஆசைகளை தரும் தெய்வீக மரம், தெய்வீக பசு, சிந்தாமணி, இரத்தின குழுக்கள் இவை அனைத்தும் தங்கள் தயவால் எங்கள் வீடுகளில் கூட உள்ளன. காற்று தெய்வம் உங்களுக்கு விடாமுயற்சியுடன் சேவை செய்வதற்காக ஒரு விசிறியின் வேலையை செய்கிறது. வருணன் தினமும் தூய நீரை வழங்குகிறான். நெருப்பு கடவுள் துணிகளை துவைக்கிறான். சந்திரனே உங்கள் குடை ஏந்தி செல்கிறான். சூரியன் உங்கள் இன்ப குளங்களில் தாமரைகளை முழுமையாக பூக்க வைக்கிறான். மனிதர்கள், தேவங்கள், பாம்புகள் என யாரெல்லாம் உமது கருணையை மதிக்கவில்லை, சூரர்கள், அசுரர்கள், பறவைகள், வானில் நடப்பவர்கள் என அனைத்து உயிரினங்களும் உம்மை சார்ந்துள்ளன. அரசே, எங்கள் ஆண்மையை நீங்களே பாருங்கள். நாங்கள் அவளை வலுக்கட்டாயமாக அழைத்து வருவோம். இவ்வாறு கூறிய பிறகு அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் சமுத்திரத்தின் உலகத்தின் இறுதி அழிவு போது கடல்களைப் போல முழு பிரபஞ்சத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடித்தனர். போர்க்கருவிகளின் சத்தம் எல்லா இடங்களிலும் எழுந்தது. கோழைகள் அதை கேட்டதும் திகிலடைந்தனர். தேவர்கள் பொதுவாக கோழைகள் இல்லை என்றாலும் அவர்கள் பயந்தனர். பூமி நடுங்கியது. அனைத்து கடல்களும் கலங்கின. நட்சத்திரங்களின் மாலைகள் கீழே விழுந்தன. போர் முரசுகளின் கொந்தளிப்பான சத்தம் வானத்திலும் பூமியிலும் பரவியது.
அதன் பிறகு தேவி தனது உடலில் இருந்து நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான சக்திகளை உருவாக்கினாள். கடற்கரைகளின் எல்லைகளில் கடந்து கடலை போன்ற இந்த சக்தி வாய்ந்த தைத்தியர்களின் விரிவான படை அந்த சக்திகளால் ஒவ்வொன்றையும் சுற்றி சுற்றி தடுக்கப்பட்டது. போரின் போது தைத்தியர்களால் ஏவப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் மிகவும் கடுமையானவை. ஆனாலும் அவர்கள் சக்திகளால் புல் சக்திகள் போல அவமதிக்கப்பட்டனர் மற்றும் அழிக்கப்பட்டனர். பதிப்பு ஜம்பனை தலைவனாக கொண்ட அசுரர்கள் மிகுந்த கோபமடைந்து மேகங்கள் தண்ணீரை பொழிவது போல அம்புகள் ஏவுகணைகள் போன்றவற்றை பொழிந்தனர். அவர்கள் வாள்கள், சக்கரங்கள், புசுண்டிகள், கதாயுதங்கள், சுத்தியல்கள், இரும்பு கம்பி, திரிசூலங்கள், கோடரிகள், ஈட்டிகள், கூர்முனைகள், ஈட்டிகள், பிறை வடிவ கூர்மையான ஆயுதங்கள், பல்வேறு வகையான சவர கத்தி முனைகள் கொண்ட அம்புகளை ஏவி உடலின் பாதிப்படையக்கூடிய பகுதிகளை துளைத்தனர். அவர்கள் பெரிய மரங்களையும் பெரிய பாறைகளையும் வீசினர். மாயா சக்தியுடன் விந்திய மலைகளில் முகாமிட்டிருந்த பெரிய தெய்வம் காற்று கடவுளின் தலைமையின் ஏவுகணையுடன் கூடிய அம்புகள் பொருத்தப்பட்ட ஒரு பெரிய வில்லை தாக்கியது. அதை கொண்டு அவள் தைத்தியர்களின் ஏராளமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் விளையாட்டுத்தனமாக சிதறடித்தாள். தனது படையினர் தங்கள் அனைத்து ஆயுதங்களையும் கழற்றியதை கண்டதும் பெரிய அசுர பெண்ணான தேவி துர்கை எரியும் கத்தி ஈட்டி ஒன்றை பிடித்து அதை தெய்வத்தை நோக்கி எறிந்தாள். போரின் போது ஈட்டி வேகமாக அவளை நெருங்க தேவி அதை தனது வில்லில் இருந்து வெளியேறிய அம்புகளுடன் பொடியாக குறைத்தாள். சக்தி பிரிந்ததை கண்ட துர்கா என்ற அரக்கன் தைத்தியர்களின் வட்டத்தை மிகவும் மகிழ்விக்கும் ஒரு சக்கரத்தை எய்தினாள். அதுவும் தேவியால் நூற்றுக்கணக்கான அம்புகளுடன் கூடிய சிறிய துகள்களாக குறைக்கப்பட்டது. பின்னர் அழியாதவர்களை துன்புறுத்துபவர் தேவேந்திரனின் வில்லை போன்ற கொம்பிலிருந்து உருவான ஒரு வில்லை பிடித்து ஒரு அம்பால் தேவியின் இதயத்தை தாக்கினார். அந்த அம்பு தேவியால் தனது அதிவேக அம்புகள் மூலம் தடுக்கப்பட்டாலும் முனிவரே அது விரைவாக தேவியை நோக்கி விரைந்தது. அதன் பிறகு அவள் தனது வில்லின் சட்டத்தால் அதை வேகமாக நகர்த்தி அதை தடுத்தாள். அது மரண கடவுளின் உண்மையான கணை. அது அம்பு பயனற்றதாகிவிட்டதால் கோபமடைந்து தாக்க முடியாத அரக்கன் உலக அழிவின் போது தோன்றிய நெருப்பின் பிரகாசமான பிரகாசம் கொண்ட ஒரு திரிசூலத்தை பிடித்து அதை தேவியின் மீது வீசினான். திரிசூலம் அவளை நெருங்கும் போது சண்டிகா தனது சொந்த திரிசூலத்தால் அதை அசுரனை வெற்றி பெறும் நம்பிக்கையுடன் வெட்டினாள். அந்த பெரிய திரிசூலம் தேவியின் திரிசூலத்தால் செயலற்றதாகிவிட்ட போது தைத்தியர்களின் தலைவன் ஒரு பெரிய தடியை எடுத்து திடீரென தேவியின் மீது பாய்ந்தான். வலிமை மிக்க அரக்கன் அவள் தோளில் அடித்தான். தேவியின் தோளில் மோதியதால் ஒரு பெரிய மலையின் சிகரத்தை போன்ற அந்த கட்டை 1,00,000 பிளந்தது. பின்னர் இடது காலால் தைத்தியர்களின் தலைவனை உதைத்தாள். அவன் இதயத்தில் வலி ஏற்பட்டு தரையில் விழுந்தான். வீழ்ச்சிக்கு பிறகு தைத்தியர்களின் தலைவன் உடனடியாக எழுந்து காற்றினால் அணைக்கப்பட்ட ஒரு விளக்கு போல ஒரு 3 நிமிடங்களில் மறைந்தான். அதன் பிறகு பிரபஞ்ச தாயால் தூண்டப்பட்ட சக்திகள் சமவர்த்த காலத்தில் மரண கடவுளின் படையை போல தைத்தியர்களின் படைகளில் சுற்றி திரிந்தனர். 71ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.